இவ்வளோ கமெண்ட் வந்திருக்கா? சாரி சாரி சாரி, நான் கவனிக்கல. ஐயோ. பிரகாஷ் எம்பிஎஸ் ஹாய். ஓ. டிகே மது, சரவணன், சிவா பன்னீர்செல்வம் நல்லா இருக்கேன். பூபாலன், தங்கம் முருகனா, நடராஜன் சொல்லுங்க. அம்மு வாங்க வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். பூபாலன் எல்லாருக்கும் ஹாய் ஹாய். இப்போ ஆக்சுவலாக என்ன என்ன இதுக்காண்டி வந்தேன்னா, வாமிட் ஓவராக வருது. சரி நம்ம கொஞ்ச நேரம் லைவ் போட்டோம்னா இப்போ டேப்லெட் போட போகிறேன். ஸோ கொஞ்ச நேரம் போய் படுத்துல ரொம்ப டயர்டாக இருக்கு. முடியல, சுத்தமாக முடியல என்னால். டேப்லெட் தூங்கிட்டு ஜோரம் ஃபீவர். எத்தனை மாதமா? உனக்கு கிண்டலாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. 7 மாதம் கன்சீவாக இருக்கு. போகிறேன் ராகுல், ரெஸ்ட் எடுக்கிறேன். வாந்தி வந்தால் நல்ல விஷயம் இல்லை. எனக்கு கூட ஆசையாக தான் இருக்குது 4வது பெற்றுக்கலான்னு. என் புருஷனும் சொல்ல தான் சொல்கிறாரு. நான் குமாரசுவாமி ஹாய்ங்க. சாப்பிட்டேன் தங்கச்சி வணக்கம். போயிட்டு வந்துட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். அருண்மா உடம்பு முடியாமல் இருக்க மெம்பர்ஷிப்பில் ராஜ். என்னத்துக்கு ட்ரை பண்ணலாம். என்ன இந்த மாதிரி பேசினா கட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடுவேன். நான் உண்மையாக சீரியஸாக ரொம்ப உடம்பு முடியாமல் உட்காந்துக்கிறேன். ஓகே ராஜன். வெங்கடேஷ், உன் கமெண்ட்டை நான் மேலேயே ஸ்கிப் பண்ணிட்டேன் சரியா? படிக்காத காரணம் சேர்ந்துட்டு பேசிட்டேன் ஒரே ஒரு வார்த்தை. அருண்மா இப்போதான் சாப்பிட்டேன். அது வாமிட் வர மாதிரி இல்லை, நான் படுத்துட்டு இருப்பேன், விடவே இல்லை. என் புருஷன் டேப்லெட்டு அது சாப்பாடு கொடுத்துட்டாப்புல முடியல. நான் உடம்புலாம் சரியாது போயிடுச்சுன்னா குழந்த மாதிரி ஆயிடுவேன், ரொம்ப குழந்த மாதிரி ஆயிடுவேன். என் கூட 2 பேர் இருந்தால் தான் நான் உடம்பு முடியாம. மன்மதன், அதுக்கு வீடியோ எதுவும் இல்லை மன்மதன். ஹாய். சரி மாஸ்டர். அருண் மாஸ். மாமா மாமா கொஞ்சம் சுடு தண்ணி வைக்கிறியா பாரு, சுடு தண்ணி. உடம்பு சரியில்லை, ஜோரம். தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதா? ஹாஸ்பிட்டல் நான் அமைதியாக படுத்துட்டு இருப்பேன். சாப்பிட்டு வாசி எனக்கு அப்படியே எடுத்துக்கின்னு வருது, இல்லைன்னா நான் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பேன். என்னடா போகிறேன், கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கிறா.
சுத்துது. நீ வாடிப்பா, நீ வீட்டுக்கு வருவல்ல. ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்துட்டேன். மாமாவை காட்டு, மாமா போயிட்டாரு. மதிய வணக்கம் வைரம் சார். நீங்க பேச மயில நினைல சிஸ்டர். டிராவல் ஒத்துக்கல. தமிழன் சாப்பிட்டேன் தமிழன், வாந்தி வருது. என்னன்னா போயிட்டு இருப்பேனே. அதுதான் அருண் போயிட்டாரு. கன்ஃபார்ம் குட் நியூஸ் தான். துளசி அண்ணா ஹாஸ்பிட்டல் இப்போ தானே போயிட்டு வந்தேன். சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டது வாந்தி வர மாதிரி இருக்குது. படுக்க தோணுது, உடம்பு உக்காரவே தோணலை. அதனால லைவ் போட்டோம், கொஞ்ச நேரம் உக்காந்து தான் ஆகணும், ஒரு 10 நிமிஷம். அதனால உக்காந்துக்கிறேன். இல்லைன்னா எப்பயும் படுத்துட்டு இருப்பேன். வந்தவுடனே ஒரு ரூமுக்கு போயிட்டேன். புடிச்சுன்னு வந்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டாப்புல என் புருஷன். லைவ்லாம் போட்டேன். குவா குவா சத்தம். லைக் கம்மியா, லைக் எனக்கு இப்போதைக்கு எதுவுமே மாங்காய் பழம் இனிக்குமா. சுத்தமாக எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே தள்ளுது ஆளை. இந்த மாதிரி படம் வேண்டி போகுது. அப்படியே போய் பார்த்தாரு. இல்லை அருண் மாஷ், எனக்கு தண்ணி குடிச்சாலே வாமிட்டு வர மாதிரி இருக்குது. வேணாம் சச்சின். சாம்பல் ஐச்சி கருமம். 3 பசங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. வீட்டில் செய்யல சாப்பாடு. ஜுவல்லரி ஷாப் ஓனர் மேடம் அவர். நல்லா இருக்குங்க. சச்சின் தூங்குறேன். நைட்டு 1 மணிக்கு படுத்துட்டேன். ஏலே உடம்பு சரியாம இருக்க, கன்ஃபார்ம் குட் நியூஸ் தான். ஏலே என்னடா பேசுறீங்க? எனக்கு இப்போ வாமிட்டே வரலன்னா நான் அமைதியாக போய் படுத்துட்டு இருப்பேன் நான். சரியா, சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு எனக்கு டென்ஷன் மயிர் ஏற்றாதீங்க. பிரேம் ஹாய். ஆமாம் சுதர்ஷன், கோல்டு அதிகமாக இருக்குது. இப்போ ட்ராவலில் இருந்தேன்ல, 2 or 3 days ட்ராவல். அங்கங்கே போயிட்டு பச்சை தண்ணியில் குளிக்க அதெல்லாம் ஒத்துக்கல. நினச்சேன் நான், நல்லாவே தெரியும். ஒரு 10 நான் உங்களுக்கு இன்ஸ்டால் மெசேஜ் பண்ணேன் சிஸ்டர். அப்படிங்களாமோ? சரி நான் போய் பார்க்குறேன். சாரி நான் கவனிக்கல. கொஞ்ச நேரம் நடங்க, எங்கன்னா வீந்து ஏதுன்னு வரோம்டா டே. நடங்க. ஹாய். சாப்பிட்டேன் போஸ். என் உடம்பு என்ன அளவுக்கு நாஸ்தியாக போயிடுச்சு தெரியுமா? ஐயோ சாமி. நல்லா இருக்கே சிவா.
பாக்கியா, வா பாக்கியா. உங்க வீடியோ நான் நிறைய பார்ப்பேன். பார்ப்பேன். டிராவல் தான்ப்பா காரணம், டிராவலே தான் காரணம். பாலாஜி பாலா. சாப்பிட்டேங்க, நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். கோல்டே தான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன் பிரேம். போயிட்டு இப்போ தான் வந்தேன். கோல்டு இருக்கு. கோல்டு இல்லை இன்னைக்கு இல்லை. என் நிலைமை எப்படி இருக்குது? கோல்டு இருக்காமா? ஈவினிங் பார்க்கலாம். உதயகுமார் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன், நல்லா இருக்கேன். வளகாப்புக்கு போறியா? உங்க வீட்டில் ஏசி இருக்கா? ஏசி இருக்கும். ஒரு ரூம்ல தான் ஏசி இருக்கு, இன்னொரு ரூம் இல்லை. ரெஸ்ட் எடுங்கக்கா. போடுறேன்டா. நேற்று லைவே போடல. வாமிட்டு லைவ் முடிச்சுட்டே போய் வாமிட்டு லொடன்னு வாந்தி. அப்படியே படுத்துட்டேன். டயர்டு தான் எனக்கு. ஓகே நாகராஜ், நல்லா தூங்குறேன். கிருஷ்ணன் ஹாய். நிலைமை ரொம்ப டேஞ்சராக இருக்குது. எல்லாரும் லாஸ்ட்டாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்னா வரமாட்டான்னு தெரில. செத்துக்குது தொலைச்சிருவோன்னு தெரில. பயமாக இருக்குது. செத்துப்பிட்டோன்னா எல்லாரும் என் சாவுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. வரீங்களா? ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. ஐயோ தேவா, நான் செத்துட்டுனா என்ன வரீங்களா என் சாவுக்கு? என் சாவுக்கு எல்லாரும் வருவீங்களா? ஒரு பீர் அடிச்சு சரியாயிடும். ஏழை என்னைய பார்த்தா குடிக்காரி மாதிரியா தெரியுது. ஓவர் டோன்டா. போப்பா. என்ன சுரேஷ்? தானப்பா. இல்லை சிவா, உடம்பு ரொம்ப டேஞ்சராக இப்போ இருக்கிற நிலைமையிலே நான் ஒரு 2 நாளைக்கு எதுனா போயிடும் போகுது. நான் என்ன நிலைமை இருக்கிறது? நான் சாவ போகிறேன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அடிச்சல்லம்மா. அது பேர் இதில் தான் ஒரு காமெடி பாரு. எனக்கு தங்கச்சி சித்தி பசங்க இருக்காங்க. ஏய் திரா வாத்தாலே, நான் சொல்றது இவனா? பாண்டி சொல்ற பாண்டி. கோவிந்தனுக்கு பத்தி மட்டும் கொழுப்பு சல்லி பைசாக்கு போகாது. இதெல்லாம் இதுவும் சரி இதுவும் சரி எதுவும் போகாது. போயிட்டு வா.
பாருங்க சிஸ்டர், என்னவா பேச்சு பேசுறானுங்க. சிரிச்சுக்கிட்டு தூக்கம் சொக்குது. முடிச்சுட்டா லைவ? ஆ, 'சுதா பாலு'. எனக்கு லைவ் ஒரு டைம் பாஸ், சரியா? நான் டேப்லெட் போட்டு வாமிட் வர மாதிரி இருந்தால் வந்தேன், என்ன தூங்கிட்டு இருப்பேன். ஓகே, 21 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் லைவ் முடிக்கலான்னு பார்க்குறேன். பிக் ஃபேனா? கும்மிடி பூண்டி. பாய். மீனா, வாங்க மீனா, எப்படி இருக்கீங்க? மதிய வணக்கம். ஃபீலிங்ஸ் ஒன்றும் இல்லைப்பா, ஃபீவர் காம்பினேஷன். ஓகே ஓகே. நான் வேலூர் பார்த்துட்டு வரட்டுமா? இருக்கட்டும் இருக்கட்டும். வாங்க, இப்போ நாங்கள் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். கம்மிங் ஜூன் 1, திருப்பூர்.
டேப்லெட் போட்டு கருப்புசாமி நல்லா இருக்கு டைலாக். ஆமா பிரபு. லைக் யாரும் போடாதீங்க, அப்படியே உட்காந்துருங்க. 7 நிமிஷம். செத்து போன கண்ணு மாதிரி தெரியுது என் கண்ணு. மகேஸ்வரன், கண்டிப்பா மகேஸ்வரன். திமிர் ரொம்பவே ஜாஸ்தி தான். ரொம்ப சாஃப்டா இருப்பேன்ப்பா நான். யாருக்கிட்ட பழகினாலுமே சாஃப்டா பழகுவேன். சீரியஸா சொல்றேன். அதுல நீ என்னன்னா திமிரா வந்துடுவேன் நான். சீரியஸா என்ன மாதிரி சாஃப்டா யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப கேஷுவல் டைப் தான். நான் பழகி இருக்கவங்க கிட்ட கேட்டா மட்டும்தான் என்னுடைய கேரக்டர் என்னன்னு தெரியும். ஆனா அதே கோவம் சண்டைன்னு வந்துடுச்சுன்னா நான் அசிங்கப்படுத்த மாட்டேன். அழகா வெளியே ஒதுங்கிக்குவேன் நான். ஓகே ரோஷன் குட்டி, தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாய். ரொம்ப சாஃப்டான கேரக்டர் நான், தெரியுமா? சின்ன பிள்ளை மாதிரி இருப்பேன் நான். கார்த்தி அண்ணா வாங்க வாங்க. ஹோல்ட் ஆகிருக்கு. என் நேம் ஐஸ்வர்யா. ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு சிஸ்டர், அதான் மனசை விட்டு பேசணும். ஓ அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே. இன்ஸ்டாவில் பேசட்டுங்களா? இன்ஸ்டாவில் வரவா? என்ன ஆச்சு உடம்புக்கு? ஃபீவர். இப்போ ஓரளவு ஃபீவர் இல்லை, டயர்ட்னஸ். டேப்லெட் போட்டோன்னா சரியாக போயிடும். ஐஸ்வர்யா தானா? சேம் பேஜ். ஓகே ஓகே ஐஸ்வர். பறவை காய்ச்சல் இல்லைப்பா, ட்ராவல் ஒத்துக்கலாம். என்ன சரக்கு ஓவரா? நல்ல ஆஸ்பத்திரிப்பா. இல்லைப்பா நல்ல ஆஸ்பத்திரி தான்ப்பா போய் வந்தேன். எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட தான்ப்பா நான் பார்த்தேன். எல்லாருக்கும் ஹாய். இன்னும் 5 minutes. என்னோட கண்டிப்பாக பண்ணுறேண்ணா. நேரில் பார்த்து. ஆனால் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சிஸ்டர். ஒரு 2 or 3 daysக்கு அப்புறம் வரீங்களா? இங்கே வாங்க, நேரில் வாங்க. நம்ம ஊருக்கார் கண்டிப்பாக நேரில் வாங்க. பட் எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை. ஸோ சாரி. கண்டிப்பாக ஒரு 2 or 3 daysல வாங்க, வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு. இல்லை நானே கூட கேன்டீன் வந்தால் வருவேன் காட்பாடிக்கு. என் இன்ஸ்டா ஐடி ஐஸ்வர்யா 3149. ராஜா ரூமுக்கு இங்கேருந்து எப்படி போய் படுக்கிறதுன்னு பார்த்துனுக்குறேன். மாத்திரை போட்டுன்னு படுக்கலாமா இல்லை அப்படியே பத்துக்கலாமா? ஓகே ரமேஷ், இப்போ பேசிக்கினே மாத்திரை போட்டால் தான் போட்டுருவேன். இல்லைன்னா கண்டிப்பாக இங்கேருந்து அந்த இடத்துக்கும் போக மாட்டேன், மாத்திரையும் சாப்பிட மாட்டேன். கர்சிஃபா பெட்ரூமில் இருக்கும் கர்சிஃப். நான் பக்கத்தில் எல்லாத்தையும் எடுத்துச்சு தான் படுப்பேன். தண்ணி, டேப்லெட்டு, செல்லு ஒரு பக்கம், ஏசி ரிமோட் ஒரு பக்கம், என்னுடைய கர்சிஃபு எல்லாம் சேம். பழகும்போது எல்லாத்தையும் செட்லாம் எடுத்துச்சு தான் படுப்பேன். ஆமாம் ஆமாம் சிஸ்டர். மதிய வணக்கம். இல்லை சந்தமா, சந்தம். நான் செல்லில் இப்போ பார்க்க மாட்டேன், அப்படியே சைலண்டில் போட்டு படுத்துருவேன்.
ஓகே ஓகே சுரேஷ். இன்ஸ்டால யாருக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன், சாரி. மூக்கு மேலே மூக்கு எரிச்சு போயிடும். இப்போதான் இன்னும் டெலிவரி ஆன ஃபீல் ஆகுது. மாத்திரை அப்புறம் போட்டுக்கலாம், என்னால் முடியாது மாத்திரை போட. ஓகே, இன்னும் ஒரு ஹாஃப் மினிட்ஸ். சந்தம் டேப்லெட் போடலை, அது வேற போட்டு எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா இப்போ ஹலோ, அப்புறம் பார்த்துக்கலாம். டேப்லெட் ஊசி போட்டிருக்கேன் மாதிரி. ஓகே ஓகே டன். ப்ரெக்னெண்ட்டாகவும் இல்லை ஒன்றும் இல்லை, ஏன்டா என்னைய போட்டு காய்ச்சல் வர வைக்கிறீங்க? நானே ஜுரத்தில் முடியாமல் இருந்தால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் பாய்.